எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காட்ஜில்லா அண்ட் காங் த நியூ எம்பையர் ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு ஆங்கில திரைப்படம். தமிழுமே டப் பண்ணி இந்த படத்தை தியேட்டர் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லயுமே டப் பண்ணி தான் இந்த படம் தியேட்டருக்கு வந்திருக்கு. ஆனா ஒரு எதிர்பார்ப்புல வந்திருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பை அந்த படம் பூர்த்தி பண்ணியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்ணல அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஒரு சிலர்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு, ஒரு சிலர்களுக்கு அந்த படம் பிடிக்கல. அது அப்பாற்பட்ட பிரச்சனை. எனக்குமே பர்சனலா அந்த படம் பெருசாலாம் இல்ல. ரைட்டிங்லாம் படுகேவலம். எந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸுமே பிரம்மாண்டமா இல்லைங்க. இது வரைக்கும் இந்த ஃப்ரான்ச்சைஸ்ல வந்திருக்கிற படங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸும் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா இதுல என்னன்னா சப்பாயா முடிச்சிடுறாங்க. அப்படி போறான் அடிக்கிறான் செத்து போகுது, இப்படி போறான் அடிக்கிறான் செத்து போகுது. இதே மாதிரி டக்குன்னு போதே தவிர மற்றபடி படத்துல பெருசா பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்றது ஒண்ணுமே இல்லை. விஎஃப்எக்ஸ் பயங்கரமா இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ரைட்டிங் இன்னும் நல்லா பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எந்த ஒரு சீக்வன்ஸும் முழுமையா முடியாம அப்படியே இங்க போறோமா இது முடிச்சிடணும், அங்க போனோமா அதை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஈஸியாவே நடக்குது. எதுக்குமே யாரும் கஷ்டப்படுற மாதிரி இல்ல. இங்க இருந்து இங்க போனோமா அதான் போயிடுறோம் பாரு, அங்க இருந்து அங்க பறக்கணுமா பார்க்கறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பர்சனலா எனக்கு இந்த படம் அவ்வளவா ஒர்க் அவுட் ஆகல. உங்களுக்கு என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி, இந்த காட்ஜில்லா காங் இந்த நியூ எம்பையர் படத்தை பத்தி இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் ஓடிடில எப்ப வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்ப அதை பத்தி ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, May 14 இந்த படம் டிஜிட்டலா ஓவர்சீஸ்ல ஸ்ட்ரீம் ஆக போதாமா. அதாவது அமேசான் பிரைம், ஐடியூன்ஸ், ஆப்பிள் டிவி அப்படி சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஓடிடிலுமே இந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. இதுக்கான அப்டேட்டும் படத்தரப்புல கூடிய விரைவில் அபிஷியலா வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போதைக்கு நமக்கு வந்திருக்கிற தகவல் May 14 டிஜிட்டலா இந்த படம் ஓடிடில ஸ்ட்ரீம் ஆக போதாமா. அமேசான் பிரைம் கனடா கண்ட்ரிலனாக்கா ஆஸ்திரேலியால இந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அன்னைக்கே நம்மளுக்கு தமிழ் அப்படி வந்துடும். ஒரு சில படங்களை அதே டேட்ல ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க, ஒரு சில படங்களை ஒரு நாள் 2 நாள் கழிச்சு ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்த படம் எப்போ வரும் தெரியல, சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இங்கிலீஷ்ல May 14 டிஜிட்டலா உங்களுக்கு அமேசான் பிரைம், ஐடியூன்ஸ், ஆப்பிள் டிவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஓடிடிலையும் காத்துக்கிட்டு இருக்கேன்.